கையில ஒரு கையில கேடகம் இருக்கும், ஒரு கையில பட்டயம் இருக்கும். இந்த பட்டயை எதிரியை தாக்குவதற்கு, எதிரியை தாக்குவான்ல, அப்போ பாதுகாக்கணும்ல, அதை தடுக்கிறதுக்கு தான் கேடயம். இந்த கேடகம் இருக்குது நமக்கு பாதுகாப்புக்காக. எதிரிகள் என்ன அடிச்சாலும் அதை வைத்து தடுத்து பாதுகாக்க முடியும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். உன் மேல விடக்கூடிய அடிய நான் தாங்கி கொள்ளுவேன். அது சொல் அடியா இருக்கலாம், அல்லது தாக்குதலா இருக்கலாம், என்ன மாதிரி ஒரு நெருக்கம் பிரச்சனையா இருக்கலாம். இயேசு அதை தாங்கி கொள்ளுவார். கேடகமாயிருந்து உங்களுக்கு சேரும் வராதபடி அவர் பாதுகாப்பாராம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்ல? ஆமா, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்பத்துல, இந்த ஆரம்ப காலம் அப்போ இல்லாத பொல்லாம் பேசி பரிகாசம் பண்ணாங்க. சொல்லாததை சொன்னதா சொல்றாங்க, செய்யாததை செய்ததா சொல்றாங்க. எனக்கு இந்த ஊழியமே வேண்டாப்பா, ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சொன்னார், மகனே, உனக்கு முன்னால நான் இருக்கிறேன். உன்கிட்ட என்ன காரியம் வரணும்னாலும் என்னை தாண்டித்தான் வர முடியும். நீ பயப்படாத, தைரியமா நீ காரியங்களை, என் ஊழியத்தை செய். அது நிந்தையானாலும் நெருக்கமானாலும் தாக்குதலானாலும் நான் அதை உனக்காக தாங்கி கொள்ளுவேன். என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர முடியும்னு சொன்னார் 50 வருஷத்துக்கு முன்னால. அது அப்படியே நான் விசுவாசித்தேன். என் 50 வருஷ ஊழிய பாதையில எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ அடிகள், எத்தனையோ நெருக்கங்கள். அந்த நான் சேரப்படாதபடி என்னை காத்து வருகிறார். ஏன்? அவர் அந்த காரியங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதான் கேடகம். உங்களுக்கு சொல்றார், என் மகனே, மகளே, ஒண்ணு குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் உனக்காக தாங்கி கொள்வேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நீங்க கேடகமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவங்கள் உம்மை தாண்டித்தான் என்னிடத்தில் வர வேண்டும். நீர் என்னை சேதப்பட விட மாட்டீர். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.